வணக்கம். உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த பதிவு எதுக்காகனா ஆங்கில மாத பலாபலனில் ஜூலை மாத பலாபலனை பார்க்க போகிறோம். துலா ராசிக்கு இந்த ஜூலை மாதம் எவ்வாறு இருக்க போகுது, 1 தொடங்கி 31ஆம் தேதி வரைக்கும். இந்த ஆங்கில மாத பலாபலன் என்று சொல்லுவது மாதம் தான் சொல்லிங்கிறீங்க சாமி, எதுவுமே நடக்க மாட்டேங்குது. துலா ராசிக்காரங்க எல்லாமே எதிர்பார்க்கின்ற காலம்தான். நிறைய பேர் முயற்சி ஸ்தானம், வேலை சார்ந்த விஷயம், முதல்ல குடும்பம் சார்ந்த விஷயம் எல்லாமே இப்போ ஓரளவுக்கு சைலண்ட் மோடில் இருந்திருக்கும். இந்த 10ஆம் இடத்துல குரு பகவான் வந்த பிறகு நிறைய சேஞ்சஸ் பண்ணிடலாமா, வீடு சேஞ்சஸ் பண்ணலாமா, ஆஃபீஸ் சேஞ்சஸ் பண்ணலாமா, நிறைய பேருக்கு சேஞ்சஸ் கிடச்சிருக்கும். இந்த ஒரு மாதங்கள் கிடைத்த பிறகு உங்களுக்கு எல்லாமே குட் டைம் த ஸ்டார்ட் நவுன்னு தான் சொல்லுவேன். நிறைய பேர் எதிர்பார்த்திருந்த வேலைக்கான அமைப்பு, நிறைய பேர் எதிர்பார்த்திருந்த கடமைக்கான எதிர்ப்பு, வேலையில் ப்ரொமோஷனுக்காக காத்திருக்கிறவங்க, ஐயா இதே ப்ரொமோஷன்லேயே இருப்பேனா, என் வேலையெல்லாம் விட்டுடுவேனா, சொந்த தொழிலுக்கு போவேனா, இல்லை எதனா பிஸ்னஸ் பண்ணிட்டோமா, எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடாது. இந்த 17 தேதிக்கு அப்புறம், ஜூலை மாதம் 17 தேதிக்கு அப்புறமும் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிங்க. சூரியன் அங்கே நிலைப்பாடு மாறும். குருவோட சூரியன் சம்பந்தப்படுகின்ற நேரம் 6ஆம் தேதியே கேதுவோடு சம்பந்தப்படுவார். ஒரு 10 நாட்கள் மட்டும் பொறுமையை நிதானத்தை, 6லேருந்து 17ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் பொறுமையை மட்டும் கடைபிடிங்க. ஏன்னா அந்த நேரத்தில் உடல் உபாதை தொந்தரவுகள்லாம் வர்றதுக்கான அமைப்புகள் உண்டாகும். ராசிநாதனே 11ஆம் இடத்துல சம்மந்தப்பட்டு கேதுவோடு சம்மந்தப்படுகின்ற நேரம், அதனால் கொஞ்சம் உடல் உபாதையெல்லாம் ஏற்படும். அதில் மட்டும் கொஞ்சம் கவனத்தை எடுத்துங்க. தொந்தரவான விஷயத்துக்காகவோ இல்லை வெளியூர் பயணத்துக்காக கண்டிப்பாக கிடைச்சதுன்னா மாற்றுகின்ற காலம், அதாவது எனக்கு இடம்பெயர்ச்சி, எனக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்குமா, இது மாதிரி விஷயங்கள் எதனா எதிர்பார்த்துருந்தால் கண்டிப்பாக நம்மளை கொடுத்தா அதை தயவு செய்து கையெழுத்து கும்பிட்டு ஏற்றுக்கொள்ளுங்க. துளாராசிக்காரங்க இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தருகின்ற காலமாக மாற்றும். இல்லை சுவாமி 17ஆம் தேதிக்கு அப்புறம் என்னை சேஞ்சஸ் பண்ணி வெளியூர் போட சொல்லிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளுங்கள். வேலையில் சேஞ்சஸ் பண்ணுறது, இடத்துல சேஞ்சஸ் பண்ணுறது, வீட்டில் சேஞ்சஸ் பண்ணுறது, நான் வாடகை வீடு இன்னொரு வீடு வாடகை மாற்றிக்கலாங்கிறேன், தைரியமாக பண்ணிக்கலாம். எந்த தடையும் கிடையாது. உங்களுடைய வாழ்வாதாரத்தை 17ஆம் தேதிக்கு முன்னமே நீங்கள் பண்ணிங்க, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. எந்தெந்த மைனஸ் கேட்டகரியில் இருந்தோ அதெல்லாம் ப்ளஸ் கேட்டகரிக்காக மாற ஆரம்பிச்சிடும். முதல்ல உடம்பு சரியாகும். 17 தேதிக்கு அப்புறம் மனசு சரியாகும். வேலையில் இருந்து வந்த பிரச்சனை சரியாகும். அரசாங்கத்தால் இது வரைக்கும் ஆதாயம் கிடைக்கலன்னு சொன்னவங்களுக்கு, அரசாங்கத்துக்காக எனக்கு நன்மதிப்பு, இது வரைக்கும் அரசியலில் ஈடுபட்ட, அரசாங்கத்துக்கு எதிர்பட்ட எதுக்குமே எனக்கு ஒரு முயற்சி ஸ்தானத்தில் எல்லாத்துக்கும் உழைச்சிட்டேன், ஆனால் பலாபலனே கிடைக்கல, குடும்பத்துக்காக உழைச்சேன், சுத்தமாக என்னன்னு கூட என்னை கண்டுக்கல சாமின்னு சொன்னவங்களுக்கெல்லாம் வாழ்வியல் மாற்றம், வாழ்க்கை மாற்றம் இதெல்லாம் கிடைக்க போகுது. நிறைய பேருக்கு வாழ்க்கை மாற்றம், வாழ்வியல் மாற்றம் எல்லாம் கிடைக்கின்ற மாதம் என்று கூட சொல்லுவோம். ஒரு மைனஸ் கேட்டகரியில் இருந்தவங்களாம் ப்ளஸ் கேட்டகரிக்கு மாற போகிறாங்க. ஒரு படி ப்ரொமோஷன். ஐயா நான் வெறும் டிரைவராக தான் இருக்கேன், ஒரு டாக்ஸி டிரைவராக தான் இருக்கேன், இது வரைக்கும் அப்படி தான் வண்டி ஓட்டிகிட்ருக்கேன். இது ஒரு எடுத்துக்காட்டாக சொல்கிறேன். ஒரு 17 தேதிக்கு அப்புறம் நம்மளே ஓனராக மாறுறதுக்கும், வெளியூர் பயணங்கள் அதிகமாக தரத்துக்கான அமைப்புகள், நம்ம ஒரு வண்டிக்கு 2 வண்டி வாங்கிறதுக்கான அமைப்புகள் இதெல்லாம் ஏற்பட போகுது. வண்டி வாகனங்கள் வாங்குகின்ற பாக்கியம் எல்லாம் கிடைக்க போகுது. நல்ல விஷயம்லாம் நடக்க போகுதையா, தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணாத கிரகங்கள்லாம் துளாராசிக்காரங்களுக்கெல்லாம் 17ஆம் தேதிக்கு அப்புறம் சப்போர்ட் பண்ணும். கிரகத்தினுடைய வலிமையும் அதிகரிக்கக்கூடிய காலமாகும். ஏதோ தொழில் சார்ந்த இடம் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் இது வரைக்கும் சரியில்லாத கிரகத்தில் அமைப்பில் இருந்தவங்களாம் சேஞ்சஸோட எல்லா விதமான பரிபாலத்தையும் கொடுக்கின்ற அமைப்புகளாகவும் கொடுக்க போகுது. நிறைய பேர் கடன் பிரச்சனைக்காக எதிர்பார்த்தோம், கடனுக்காக எதிர்பார்த்தோம், லோனுக்காக எதிர்பார்த்தோன்னு சொன்னவங்களுக்கெல்லாம் லோன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள். பேங்கில் தேடின்னு இருக்கேன், பேங்க்கு தாங்க எதிர்பார்த்துட்ருக்காங்க, ஓகே சொல்லிட்டாங்கன்னா நான் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி போய்கினே இருப்பேன் அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் ஒரு மனசில் ஒரு ஆதங்கம் என்பது இருந்து கொண்டே இருக்கும். இதுக்கு தாங்க பார்த்துட்ருக்கேன் இத்தனால அப்படின்னு சொல்கிறோமில்ல. எதிர்பார்த்திருந்த காரியம் இதுவரைக்கும் ஏற்படாமல் இருந்தால் இனி தடையில்லாமல் அந்த வேலைகள் நடக்கும். துளாராசியை பொறுத்த வரைக்கும் தடையில்லாத அமைப்புகளை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய காலமாக இந்த மாதம், ஜூலை மாதம் 17 தேதிக்கு அப்புறம் எதிர்பார்க்கலாம். செவ்வாய் கிரகம் 9ஆம் இடத்துல புதன் பகவான் அங்கே ஆதிக்கம் பெற்று இந்த மாதம் முழுவதும் ஆதினால் ஆட்சி பெற்றே காணப்படுறார். அதனால் எல்லாத்தையும் ஓரளவுக்கு முடியடிக்கக்கூடிய தன்மையெல்லாம் உருவாகும். துளாராசிக்காரங்களுக்கு முயற்சி ஸ்தானம் வெற்றி பெறும். நிறைய தடையில்லாத விஷயத்தெல்லாம் உங்களுக்கு கொடுக்க போகுது. 8ஆம் இடத்துல செவ்வாய் பகவான், வருமானம் என்பது இருக்கும், உடல்நலம் சார்ந்த விஷயம், அடிச்செயல் சம்பந்தப்பட்ட உஷ்ணம், இது மாதிரி விஷயங்கள், கேஸ் ட்ரபிள், இந்த விஷயங்கள்லாம், இரவு நேர பயணம், இது மாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்து கொண்டே இருப்பார். நம்ம ராசிக்கு 7ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல சம்மந்தப்பட்டால் வெளியூர் பயணங்கள் தான் நம்மளுக்கு வேலையை தருகின்ற அமைப்பில் ஒரு ஏன்னா ஒரு ரிலேட்டிவ் போகிறது, ஃபங்க்ஷன் போகிறது, இந்த மாதிரி விஷயங்களை தொடர்ச்சியாக நாம் செய்கிற மாதிரி ஒரு ப்ரோக்ராம் இருந்து கொண்டு இருக்கு. மனசில் இருந்து வந்த பாரம், செலவீனங்கள் இருந்தாலும் அதை கட்டுப்படுத்துகிற அளவுக்கு நம்மளுக்கு வருமானத்தை கொடுத்துரும்.
ஐயா ஓரளவுக்கு வருமானம் இந்த மாதம் கடந்து வந்துடும்னா கண்டிப்பாக வரும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. 6 தேதியிலேருந்து ஒரு 10ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் பொறுமையை கடைப்பிடிங்க. வெளியூர் பயணத்தை தடுத்துங்க. வெளிநாடு போகிறத நிறுத்துடுங்க. இல்லை யாருக்கும் கொடுக்கல் வாங்கல் சமாச்சாரமாக இருந்தாலும் அதெல்லாம் கொஞ்சம் 6ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் தடுத்து நிறுத்தினாலே போதும். துளாராசிக்காரங்க ஐஎஸ்ஆர் நாட்கள்லாம் சொல்லலை. 6ஆம் தேதியிலேருந்து ஒரு 10ஆம் தேதி வரைக்கும் 10, 11 தேதி வரைக்கும் இந்த கொடுக்கல் வாங்கல் சமாச்சாரம், உடம்பு பார்த்துக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எடுத்துக்கொண்டாலே ஓரளவுக்கு நம்ம மனசில் இருந்து வந்த பாரம் எல்லாம் விலகுவதை பார்க்கலாம். கடுமையான தாக்கத்திலிருந்து இவங்க வெளிவரத்துக்கான அமைப்புகளை கண்டிப்பாக பார்க்கலாம். ஒரு அடையாளம் கிடைக்கும் போது உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கின்ற மாதம் என்று சொல்லலாம். 17 தேதிக்கு அப்புறம் உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும். புதனால் நம்மளுக்கு இது வரைக்கும் அங்கீகாரமே கிடைக்கலன்னு சொன்னவங்களுக்கு, சூரியனால் எனக்கு அங்கீகாரம் கிடைக்கலன்னு சொன்னவங்களுக்கு, குரு பகவானால் அங்கீகாரம் கிடைக்கலன்னு சொன்னவங்க, சனி பகவானால் அங்கீகாரம் கிடைக்கலன்னு சொன்னவங்களுக்கெல்லாம் இந்த ஜூலை மாதம் 17 தேதிக்கு அப்புறம் துளாராசிக்காரங்களுக்கு ஒரு அங்கீகாரம் பெறுகின்ற வாய்ப்புகள், சில பேர் கன்சீவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள், சுக்கரனுடைய இடப்பெயர்ச்சியின் காலமாக குலதெய்வத்தின் அருள் கிடைக்கின்ற பாக்கியமெல்லாம், குலதெய்வத்துக்கு நம்ம போகவே முடியலன்னு சொன்னவங்கெல்லாம் 6ஆம் தேதிக்கு அப்புறம் போகிறதுக்கான வாய்ப்புலாம் கிடைக்க போகுது. அந்த சொல்லணும் கேது தான் அந்த குலதெய்வம் சார்ந்த விஷயத்தை காட்டும். அவங்க வாழ்வில் இருந்து வந்த பிரச்சனையெல்லாம் நீக்கிறதுக்கு இது ஒரு சப்ஜெக்டாகவே மாற்றும். இது வரைக்கும் மனுஷன் எந்த விஷயத்துக்கும் போக முடியலைங்க, எங்கள் குலதெய்வம் எங்கிறதுனே தெரியலன்னு சொன்னவங்களுக்கெல்லாம் 6ஆம் தேதிக்கு அப்புறம் அந்த குலதெய்வம் எங்கிறதுன்னு காட்டும். இல்லை நம்ம அந்த இடத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளை இறைவன் தானாக தந்துருள்வான். நிறைய காரிய சித்தி எல்லாம் ஏற்படுத்துகின்ற காலம், நம்மளுக்கு நாணம் எல்லாம் தருகின்ற காலம். சில பேர் ஜோதிடர் ஆகிறது, திடீர்னு பார்த்தா ஜோசிகர் ஆகிடுவார், திடீர்னு பார்த்தா ஒரு ஆஃபீஸ் திறக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள், டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டு திறக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் திறக்க போகிறாங்க. நாம் இது வரைக்கும் லாரி டிரைவராக கூட இருந்தேன், ஒன்றுமே இல்லைங்க, கிளீனராக தான் இருந்துங்க, நான் மெக்கானிக்காக தான் இருந்தேன், பார்த்தா அப்புறம் மெக்கானிக் ஷெட்டே தந்துடுவேன். இந்த மாதிரி விஷயம்லாம் துளாராசிக்காரங்களுக்கு ஒரு ஜாக்பாட் அடித்த மாதிரி சில விஷயங்கள் நடக்கும். வேலைக்கானோ வேலை சார்ந்த விஷயமோ நிறைய எதனால் எதிர்பார்த்துருந்தா, டிரான்ஸ்ஃபருக்காக எதிர்பார்த்துருந்தா இந்த மாதம் 17 தேதிக்கு அப்புறம் உங்கள் முயற்சிகளில் ஈடுபடுங்க. உங்களுக்கான சப்போர்ட்டே நிறைய கிடைக்கையா. இது வரைக்கும் சப்போர்ட்டே பண்ணணும்னு சொன்னவங்களுக்கெல்லாம் சப்போர்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. இறை முருகனுடைய நாமத்தையும் ஓம் சரவணபவ என்ற நாமத்தையும் கண்டிப்பாக சொல்லுவாங்க. முருகனுடைய கோயில் எங்கன்னா இருந்தால் நம்மளுக்கு ஊருக்கு அருகாமையில் அதிகமாகலாம் போயிட்டு மண்டை போட்டு பிச்சுக்காது. நம்ம எங்கே இருக்கிறோமோ அதுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஆலயம், விநாயகருடைய ஆலயம், முருகருடைய ஆலயம், இதை தவிர்த்து நான் உங்களை பெரிய அளவுக்கு காரியமோ நம்மளுக்கு பரிகாரமோ என்கிட்ட வந்தால் அதிகமாகலாம் பரிகாரம்லாம் கிடையாது. அது வற்புறுத்தினா தான் பரிகாரம். நம்மளுக்கு ரொம்ப முடியாத பட்சம் இறைவனுடைய நாமத்தை சொல்ல இல்லையா, இருக்கிற வேலையோடு சேர்த்து முருகருடைய நாமத்தையும் சிவநாமியத்தையும் சொல்லி வாங்க. நாம் இங்கே வேலை செய்கிறோமோ, செய்யும் தொழிலே தெய்வம் என்று சொன்னாங்க. அப்போ செய்யும் தொழிலே தெய்வம்னா அது தெய்வத்துமாக இணையமாக நாம் பார்த்தாவே போதுமானது. முருகா இந்த எனக்கு ரொம்ப பிரச்சனையாக இதுலேருந்து நான் மீட்டெடுத்துருவோம், எல்லாமே மீட்டுருவோம். துளாராசி இந்த ஜூலை மாதம் வழி நடத்தும் வழி காட்டும் என்று சொல்லக்கூடிய அமைப்புக்கு உருவாக போகுது. வழி இல்லாமல் இருந்தவங்களுக்கெல்லாம் வழி காட்டுகின்ற மாதம் என்று சொன்னால் அது துளாராசிக்கு தான். செல்வங்கள் சேருகின்ற மாதம் தான். கடன் இல்லாத கடனை வாங்கிறதுக்கான மாதம் தான். வண்டி வாகனங்களை வாங்கிறதுக்கான மாதம் தான். ஆக மொத்தம் இந்த மாதம் ஓரளவுக்கு சரி சமத்தை கொடுக்கும். மனசில் இருந்து வந்த பாரத்தை விளக்கும். வேலைக்கான அமைப்பை கொடுக்கும். வேலையில் இருந்து முடியலுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையும் தள்ளப்படும். நல்லவை அனைத்தும் வந்து சேரும். நல்லது நடக்கும். நன்றி, வணக்கம்.